எல்லா புகழும் இறைவனுக்கே. இன்றைக்கி எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எஸ்எஸ் ஒர்க்குங்க. ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல் அப்படின்னு சொல்லக்கூடிய எஸ்எஸ் ஒர்க்கு. இப்போல்லாம் வீட்டில் இன்டீரியர் வேலை அழகுபடுத்தணும் அப்படின்னா யார் இருக்காலோ இல்லையோ இவங்க இருக்காங்க, எஸ்எஸ் இருக்காங்க. அதை பற்றி இன்றைக்கி வீடியோவில் பார்ப்போம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இன்றைக்கி இருக்கக்கூடிய காலகட்டத்தில் எஸ்எஸ் ஒர்க்கினுடைய பயன்பாடு பார்த்திங்கன்னா, மருத்துவத்துறையிலேருந்து மெக்கானிக்கல் துறையிலேருந்து சிவில் டிபார்ட்மெண்ட்லேருந்து அனைத்து துறையிலுமே இந்த எஸ்எஸ் ஒர்க் ரொம்ப பயன்பாட்டில் இருக்குது. நம்ம இப்போ பார்த்துக்கிட்டு இருக்கிறது அப்படின்னா, ஒரு ஹவுஸ் கன்ஸ்ட்ரக்ஷன் பண்ணும் பொழுது, பில்டிங் கன்ஸ்ட்ரக்ஷன் பண்ணும் பொழுது எஸ்எஸ் நமக்கு எந்த வகையில் பயன்படுது அப்படிங்கிறத பற்றி தான் நம்ம பார்க்க போகிறோம். எஸ்எஸ் ஒர்க்கு பொறுத்த வரைக்கும் ஒரு மாடிப்படி, கைப்படி, handrail அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த ஒர்க்குக்கும், முகப்பு கேட்டுக்கும், அலங்கார வேலைகளுக்கும், இன்டீரியர் பர்பஸுக்கும் எஸ்எஸ் வேலைகளை பொறுத்த வரைக்கும் பயன்படுத்தலாம். இது எந்தெந்த வடிவத்திலலாம் கிடைக்கிது அப்படின்னு பார்த்திங்கன்னா, நமக்கு பைப் லென்த்தாகவும் கிடைக்கிது, பிளேட்டாகவும் கிடைக்கும். அந்த பிளேட்டை நம்ம லேசர் கட்டிங் இந்த மாதிரி டிசைனாகவும் நம்ம யூஸ் பண்ணலாம். பைப்பை பொறுத்த வரைக்கும் 20 அடி லென்த்து அந்த மாதிரி சைஸில் நமக்கு கிடைக்கும். இதனுடைய கிரேடு அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா 304 கிரேடு. இதுதான் பெஸ்ட்டு கிரேடும் ஸ்டெயின்லெஸ் ஸ்டீலில். வேறு ஏதாவது கிரேடு இருக்கா அப்படின்னு பார்த்தீங்கன்னா 202 கிரேடும் இருக்குது, 304க்கும் எபோவும் இருக்குது. அந்த சூழ்நிலைகளுக்கு ஏற்றாப்பில் நம்ம கிரேடு பயன்படுத்தி இன்ஜினியரிங் பரிந்துரையில் பயன்படுத்தணும். மோஸ்ட் ஆஃப் எஸ்எஸ் கிரேடு பெஸ்ட் அப்படின்னு கேட்டிங்கன்னா 304 கிரேடு தான். ஏன் அப்படி சொல்கிறேன்னா, இதில் 18% அதாவது 18% குரோமியமும் 8% நிக்கலும் கலந்துருக்கும். இதனுடைய அதிகபட்ச மெல்ட்டிங் பாயிண்ட் அப்படின்னு சொல்லக்கூடிய உருகுநிலை வெப்பநிலை அப்படின்னு பார்த்தோம்னா 1450 டிகிரி செல்சியஸ். எஸ்எஸ் பயன்பாடுங்கிறது 17ஆம் நூற்றாண்டிலிருந்து இன்றைக்கி வரைக்கும் தொடர்ந்து நம்ம பயன்படுத்திக்கிட்டு இருக்கோம். முன்னாடிலாம் முகப்புக்கு சேஃப்டி கேட்டுக்கு ஸ்டீல் ஒர்க்கு வச்சு எம்எஸ் கேட்டு மாதிரி போடுவோம். ஒரு எம்எஸ் கேட்டு ஒரு ஸ்கொயர் ஃபீட்டுக்கு காஸ்ட் என்ன ஆகுது அப்படின்னா 300 ரூபாயிலிருந்து 500 ரூபாய் ஆகும். இதே எஸ்எஸ்ஸோடைய காஸ்ட் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா 800 ரூபாயிலிருந்து 2000 வரைக்கும் ஆகும். நீங்கள் எப்படி டிசைன் கொடுக்க போகிறீங்க அப்படிங்கிறத பொறுத்து தான் ஆகும். ஆனால் இந்த எம்எஸ் கேட்டில் பொதுவாக நமக்கு மெயின்டெனன்ஸ் ஜாஸ்தியாக இருக்கும். ஒரு ஈச் 5 இயருக்கு அப்புறம் நம்ம மட்டி அடிப்போம், பெயிண்ட் அடிப்போம். ஆனால் எஸ்எஸ்ஸை போட்டோம்னா அந்த தொந்தரவுலாம் கிடையாது. தொடச்சமா போனோமா அப்படின்னு இருக்கலாம். ஆனால் என்ன, வேலை பார்க்கும் போது சிமெண்ட்டு தூசி மாதிரி நம்ம படாமல் அதை பாதுகாத்துக்கணும். அப்படி பட்டுச்சு அப்படின்னா உடனே க்ளீன் பண்ணி ரிமூவ் பண்ணணும். எஸ்எஸ்ஸை ஈஸியாக நம்ம பாலிஷ் பண்ணலாம். நமக்கு கிடைக்கக்கூடியது எப்படி கிடைக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மேட் ஃபினிஷிங் டைப்லேயும் கிடைக்கும், பாலிஷ் பண்ண டைப்லேயும் கிடைக்கும். டிசைன் எப்படி நம்ம சூஸ் பண்ணுறோமோ அதை பொறுத்து எஸ்எஸ்ஸை வடிவமைச்சுக்கலாம். எஸ்எஸ் இன்றைக்கி டஃப் அண்ட் கிளாஸ் ஒர்க்குக்கு டாப் கவராகவும் சேஃப்டி பர்பஸுக்கும் நமக்கு இருக்குது. வெளிப்புறம் எஸ்எஸ் போடும் பொழுதில் கரண்ட்டு பாஸ் ஆகாத இடத்துல போடுறது ரொம்ப நல்லது. வெளிப்புறம் போடுங்க அப்படிங்கன்னு சொல்லும் பொழுது இன்ஜினியரிங் பரிந்துரை இல்லாமல் எஸ்எஸ் ஒர்க்கை போட வேண்டாம். லோ ப்ரைஸ் காஸ்ட் எஸ்எஸ் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா 202 கிரேடு இந்த ரேஞ்சில் இருக்கும். இதெல்லாம் தண்ணி படாத இடத்துல இந்த மாதிரி எஸ்எஸ் ஒர்க்கை நம்ம பயன்படுத்தலாம். தண்ணி எனி டைம் பட்டுக்கிட்டே இருக்குது, வெளியில் நான் மாடிப்படி ஹேண்ட்ரெயிலுக்கு போட போகிறேன் அப்படின்னா 304 போடுறது நல்லது. கடற்கரை ஏரியாவுக்கும் அந்த 304 கிரேடு போடுறது நல்லது. எஸ்எஸ் டிசைனை பொறுத்த வரைக்கும் எப்படி வேணாலும் அதை வடிவமைச்சுக்கலாம். ரவுண்டாக வடிவமைச்சுக்கலாம், ஸ்கொயராக வடிவமைச்சுக்கலாம். இதுக்குன்னு பெரிய ரிஸ்க்கெல்லாம் தேவையில்லை. பெரும்பாலும் ஒரு ஹேண்ட்ரெயில் மாதிரி வேலையில் 1 or 2 டேஸில் ஈஸியாக வேலைகள் முடிச்சுட்டு போயிடுவாங்க. ஒரு சேஃப்டி கேட் ரெடி பண்ணுறவர்னா அதிகபட்சம் 1 வீக்குக்குள்ளே எஸ்எஸ் வேலைகள் நம்ம முடிச்சுட்டு போயிடுவாங்க. தொடர்ந்து பயணிப்போம் நண்பர்களே. எஸ்எஸ் பற்றி ஏதேனும் சந்தேகம் இருந்தால் கமல் கன்ஸ்ட்ரக்ஷன் யூடியூப் சேனலில் தொடர்பு கொள்ளுங்கள். லைக் அண்ட் ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.